இன்னைக்கு ஏன் ஜனங்கள் பலவீனப்படுகிறார்கள் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் பேசினார். என்ன சொன்னார் என்று சொன்னால், என் வார்த்தைகளை அவர்கள் தியானிக்காததுனால இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எதை தியானிக்கலையாமா? கர்த்தருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குச்சுன்னா நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவருக்கு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும். அந்த வார்த்தையை நான் விசுவாசிச்சு அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை எனக்குள்ளும் என் பிரச்சனைக்கு விரோதமாய் அது கடந்து சென்று அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாறக்கூடியது தான் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. மறுபடியும் கையை தட்டி, நல்ல வார்த்தை வந்தால் கையை தட்டி நீங்கள் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மரிச்சவனை கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன பண்றது இல்ல? கிரியை செய்யறது இல்லை. என்ன பண்றது இல்ல? கிரியை செய்ய மாட்டேங்குது. வார்த்தை எனக்கு மனுஷன் பேசுற வார்த்தையெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வருது. அதை யோசிக்கிறேன், செயல்படுகிறேன். ஆனா இன்னைக்கு தேவன் பேசுகிற வார்த்தையை நம்ம என்ன பண்றது இல்ல? அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையை வைக்காதனாலதான் எங்கேயோ போக வேண்டிய நம்ம எங்க தான் இருக்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம். அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. இருக்க என்னதான் பண்றாங்க சில பேர்? கீழே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் திரும்ப நமக்கு சொல்றது ஒன்றே ஒன்றுதான், வார்த்தையை பிடித்து நில்லு. அல்லேலூயா.